இது நான் இல்லையென்ற குரல் எப்போ உங்க மனதில் கேட்க ஆரம்பிக்குதோ அந்த கணத்தில் இருந்து உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. எங்கேயோ இருந்து உங்களோட மனதில் அந்த மாற்றத்துக்கான விதை போடப்பட்டிருக்குது. அப்படி ஒரு குரல் உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது பணத்தை நோக்கியும் அபரிமிதமான வாழ்க்கையை நோக்கியும் உங்களை இழுத்துட்டு போகுன்றதுல துளியளவு கூட சந்தேகம் கிடையாது. நான் கஜர்தன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச், பிஎம்எக்ட நிறுவனம் மூலமா ஒரு மனிதனோட மனநிலையிலும் அலைவரிசையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரது மூலமா அவனோட வாழ்க்கை தரத்திலும் அவனோட பிரச்சனைகளுக்கு அவனோட மனதிலிருந்து சொல்யூஷன்ஸ்களையும் எடுத்துக்கொள்ள முடியுன்றத கடந்த 4 வருடங்களா பல மக்களோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும் மூலமா நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். பார்க்க முடியாததை எவன் ஒருவன் பார்க்கின்றானோ அவன் யாரும் நினைத்து பார்க்க முடியாத மாற்றத்தினை காண்பான்னு வேதங்கள் சொல்லுது. இங்க இந்த பார்க்க முடியாது என்று குறிப்பிடுறது கடவுளையோ பிரபஞ்சத்தையோ எங்களை மீறிய சக்திகளோ இல்லை. ஒருத்தனோட வாழ்க்கையில் நடக்கிற பாசிபிலிட்டிஸ், இன்னும் நடக்காத ஒரு காரியங்களை, இன்னும் அவன் வாழ்க்கையில் நடந்து முடியாத என்ன சம்பவங்களை எவன் ஒருவனால கற்பனையில் காண முடியுதோ அவனால அந்த சம்பவங்களை வாழ்க்கையில கொண்டு வர முடியும்னு தான் இந்த வேதத்தோட அர்த்தம். இது கிட்டத்தட்ட ஈர்ப்பு விதி தான். இந்த இயல்பான வாழ்க்கையில இருந்து அந்த அதே பேட்டர்ன், அதே போர் அடிச்சு போன இந்த வாழ்க்கையில இருந்து ஏதோ ஒன்று உங்களை வெளிவந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க காலையில் எழும்புற இந்த நாள்ல இருந்து எத்தனை சந்தோஷமான விஷயங்களுக்காக நீங்க எழும்புறீங்க? உங்களோட கடமைகளுக்கும் உங்களோட வேலைகளுக்கும் தவிர என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரியும் என்ன உத்வேகப்படுத்துற மாதிரியும் எத்தனை விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்குன்றத கவனிங்க. இந்த போர் அடிச்சு போன வாழ்க்கையில இருந்து உங்களை ஏதோ ஒன்று வெளியே வந்துடுன்னு சொல்லுதா இருந்தா நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இந்த ஏழ்மையான வாழ்க்கையில இருந்தும் இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்த இந்த சமுதாயத்தோட ஏமாத்து வேலைகள்ல இருந்தும் நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பணத்துக்காக கஷ்டப்படணும், வாழ்க்கையில 3ல் 2 பங்கு வாழ்க்கையை இந்த பணத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொடுக்கணுன்ற இந்த பொய் புரளிகளை இனிமேல் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது பாட்டுக்கு ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு எனக்கு ஒரு இலக்கு இருக்கு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அப்படி ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அடையிறதுக்கு முதல் அடியை எத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கீங்க? ஏதோ ஒன்று இந்த சமுதாயத்திலேருந்து சொல்லி நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தேவையாது, இதெல்லாம் நம்மளால் எடுத்துக்கொள்ளக்கூட முடியாதுன்னு அத்தனையும் தூக்கி போட்டுட்டு இந்த சராசரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. விழிப்புணர்வுன்றது என்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்ற கேள்வி எனக்குள்ள உதிக்கிறது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் மனதில் ஒன்று மாறாத வரை உங்கள் வாழ்வில் எதுவும் மாறப்போவது இல்லை.